டார்க் நைட் மாதிரி இன்னொரு இன்ட்ராகேஷன் சீனை இந்த எபிசோடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அது கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணோம். ஏன்னா நான் நினச்ச சீன் கிடைக்கிறது கொஞ்சம் டைம் ஆகுது. அது ஒரிஜினல் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. ஸ்ட்ரீமிங்கில் இல்லை, ஆன்லைனில் எங்கேயும் இல்லை, யாரும் யூடியூப்ல அப்லோட் பண்ணல, பொறுப்பே இல்லாமல் டாரன் கூட இல்லை. ஸோ அதனால கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன் கிடச்சிரும். ஆனால் அந்த சீனுக்கு முன்னாடி இந்த சீனை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த சீனை இப்போ தான் சமீபத்தில் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. நிறைய இடங்கள்ல இந்த சீனோட ஸ்பூஃப் எல்லாம் பார்த்துருக்கேன். சின்ன சின்ன ரெஃபரன்சஸ் எல்லாம் இந்த சிட்காம்ஸ்ல, கார்ட்டூன்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஆக்சுவலாக இந்த சீன்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியாது. மீம்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போதான் ப்ராப்பரா இந்த சீனை பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஸோ இதோ அந்த சைக்கோ ஷவர் சீன். இந்த சீன்ல என்ன நடக்குது ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம், ஒரே லைன்ல. மேரியன் அப்படிங்கிற கேரக்டர் ஷவர்ல குளிக்கிறதுக்காக போறாங்க. அப்ப திடீர்னு ஒரு மர்ம உருவம் உள்ள வந்து அவங்கள கொலை பண்ணிடுறாங்க. இவ்வளவு நடக்குது இந்த சீன்ல மொத்தமே. இப்படி ஒரு விஷயத்த எவ்வளவு வகையா எடுக்கலாம். ஆனா மாஸ்டர் ஆஃப் ஹாரர் ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக் இந்த சீனை எப்படி எடுத்தாரு, எப்படி ஸ்டேஜ் பண்ணாரு, இந்த சீனுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்ஸ் என்ன, இந்த படத்துடைய சக்சஸுக்கும் இன்ஃப்ளூயன்ஸுக்கும் காரணமான இந்த படத்துடைய இந்த மோஸ்ட் டிஃபைனிங் சீன் எடுக்கப்பட்டது எப்படி, எல்லாத்தையும் சொல்றேன். இந்த சீனுடைய கான்டெக்ஸ்ட் என்ன? கையில நிறைய பணத்தோட தன்னோட லவ்வரை தேடி அவரோட ஊருக்கு கார்ல போயிட்டு இருக்காங்க மேரியன் அப்படிங்கிற கேரக்டர். இவங்க தான் இந்த கதையுடைய ப்ரொட்டாகனிஸ்ட் மாதிரி படத்தோட ஆரம்பத்தில் நம்மளுக்கு சொல்றாங்க. லாங் டிரைவ், நைட் டைம், மழை வேற பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ நம்ம டிரைவ் பண்றது சேஃப் கிடையாது. நைட் எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்து அப்புறமா காலையில கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு அந்த ஹைவேல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற பேட்ஸ் மோட்டல் அப்படிங்கிற இடத்துக்கு தங்கறதுக்காக போறாங்க மேரியன். அந்த ஹோட்டல் நார்மன் பேட்ஸ் அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டரோடது. அவர் மட்டும் தான் அங்க தனியா இருக்காரு. அங்க இருக்கிற எல்லா கேபின்ஸும் காலியா தான் இருக்கு. ஹைவேஸ் எல்லாம் வந்துச்சு, அதனால இங்க யாருமே வரதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அங்க ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க மேரியன். அந்த மோட்டலுக்கு பின்னாடியே ஒரு பெரிய வீடு இருக்கு. அங்கதான் நார்மன் பேட்ஸும் அவருடைய அம்மாவும் தங்கிட்டு இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நார்மன் பேட்ஸோட அம்மாவுக்கு சைக்கலாஜிக்கலா சில பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நார்மன் சொல்றாரு. மேரியனை தன்னுடைய வீட்டுக்கு டின்னருக்காக கூப்பிடுறாரு நார்மன். அதை போய் தன்னுடைய அம்மா கிட்ட சொல்றாரு, நான் போய் கூட்டு வரேன் அப்படின்னு. ஆனா அவங்க அம்மா ஒரு மாதிரி அசிங்கமா பேசுறாங்க, யார் யாரையும் நீ கூட்டு வந்து பேசுற அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அதனால வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு அவரே கையோட டின்னர் கொண்டு போய் கொடுக்குறாரு. டின்னர் கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க, கான்வர்ஸ் பண்ணிட்டு. அந்த கான்வர்சேஷன்ல சில விஷயங்களை மேரியன் ரியலைஸ் பண்றாங்க. அடுத்த நாள் காலையிலே திரும்ப நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டு அவங்க ரூமுக்கு போறாங்க. ஆனா மேரியனால அட்ராக்ட் ஆன நார்மன் தன்னுடைய ஆஃபீஸ் ரூம்ல ஒரு சின்ன ஓட்ட மாதிரிலாம் போட்டு வச்சிருக்காரு. அந்த ஓட்ட வழியா மேரியன் ரூம்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிரீப்பியா எட்டி பாக்குறாரு. பட் கொஞ்ச நேரத்திலேயே தப்பு பண்றோன்ற மாதிரி ரியலைஸ் பண்ணிட்டு யோசிச்சுட்டு அங்கேருந்து வெளியில வந்து தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறாரு. மேரியன் தூங்குறது முன்னாடி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷவர் உள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க. இங்கே இந்த சீன் ஆரம்பமாகுது. ஜஸ்ட் 3 நிமிஷம் மட்டுமே ஓடுற சீன் இது. இந்த சீனுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வச்சு பார்க்கும்போது கான்டெக்சுவலாவும் இந்த சீன்ல பெரிய விபரீதமா எதுவும் நடக்கிற மாதிரி நமக்கு தோணுது. என்னமோ தப்பா நடக்க போகுது அப்படியே நினைச்சிட்டு இருப்போமே தவிர கொடூரமா யாராவது கொலை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கெஸ் பண்ணிருக்க மாட்டோம். மேரியன் கர்டனை க்ளோஸ் பண்ணிட்டு பாத்டப்ல நின்று ஷவர்ல குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல பின்னாடி கதவு திறக்கும். இது நமக்கு கர்டன் வழியா பிளர்டா தான் தெரியும். ஸோ யார் வராங்கிறது தெரியாது. ஒரு உருவம் உள்ள வரும், மெதுவா நடந்து கர்டனுக்கு க்ளோஸா வந்து நிற்கும். அப்ப அது ஒரு பெண் உருவம் மாதிரி நமக்கு தெரியும். கர்டனை நகர்த்திட்டு கத்தியோட அப்படியே கையை ஓங்கும் அந்த உருவம். சத்தம் கேட்டு திரும்புற மேரியன் அலற ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள திரும்ப திரும்ப குத்தி ரத்தம் அந்த பாத்ரூம் சுவர்ல தெரிச்சு அப்படியே அந்த கேரக்டர் கீழே விழும்போது குத்துன அந்த உருவம் வேகமா வெளியில நடந்து போயிடும். நிஜமாவே ரத்த வெள்ளத்துல மேரியன் பாத் டப்ல சரிஞ்சு உட்காருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட உயிர் போகும். கர்டனை பிடிச்சு எழுந்துக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த வெயிட்ல கர்டன் அருந்துரும். இப்ப அப்படியே அவங்க வெளியில பாதி டப்ல பாதின்னு சரிஞ்சு விழுந்துருவாங்க. ஷவர் தண்ணியில ரத்தம் அடிச்சுட்டு போய் ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும். மேரியனுடைய கண்ணு அசையாம நிற்கும். கேமரா மூவ் ஆகி ரூமுக்கு வெளியே வரும். மேரியன் முன்னாடி சீன்ல நியூஸ் பேப்பர்ல காசை ஒளிச்சு வச்சிருந்திருப்பாங்க. அதை காட்டிட்டு மோட்டலுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய வீட்ல இருந்து நார்மனும் அவன் அம்மாவும் பேசுறது நம்மளுக்கு கேட்கும். நார்மன் வீட்ல இருந்து வெளியில ஓடி வருவாரு. இங்க ஒரு கட். டெக்னிக்கலி இதுக்கப்புறம் நடக்கிறதும் ஒரே சீனோட கண்டினியூஷன் தான். ஆனா இப்போதைக்கு நம்மளுடைய ஃபோக்கஸ் இந்த லிமிட்ல இருந்தா போதும். அந்த மோட்டலுக்கு பின்னாடி இருக்கிற வீடு, அந்த மோட்டல் இருக்கிற இந்த பாத்ரூம் எல்லாமே செட்டு தான். மேஜரா இந்த சீன்ல நீங்க கேமரா ஆங்கிள்ஸ் பாத்தீங்கன்னா க்ளோஸ் அப்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் அப்ஸ் தான் இருக்கும். கத்தி தனியா, கை தனியா, கர்டன்ஸ் தனியா, அந்த ஷவர் ஹெட்ல இருந்து தண்ணி வருது தனியான்னு எக்கச்சக்கமான ஷாட்ஸை கொட்டியிருப்பாங்க. இந்த மர்ம உருவம் உள்ள வருதுங்கிறத முதல்ல நம்மளுக்கு இந்த கர்டன் வழியா பிளட்டா தான் காமிப்பாங்க. அண்ட் கர்டன் விளந்ததுக்கு அப்புறம் மூஞ்சி தெரியும் நினைச்சா அங்கேயும் பேக் லைட் வச்சு சில்ஹவுட்ல தான் காமிச்சிருப்பாங்க. அந்த ஃபேஸ் மறைச்சு அந்த மர்மத்தை சஸ்டெயின் பண்ணிருப்பாங்க. இந்த சீனுடைய பியூட்டி என்னன்னா கத்தி உடம்புல இறங்குற மாதிரி ஒரு ஷாட் கூட கிடையாது. எல்லாமே தனித்தனி ஷாட்ஸ் தான். ஆக்சுவலா கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல ப்ளே பண்ணா ஒரு 3 ஃப்ரேம் கிடைக்குதுங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க. லைட்டா கத்தி வந்து அப்டமன்ல இறங்குற மாதிரி ஒரு ஷாட் இருக்குன்றாங்க. ஆனா அதையுமே கூட ஒரு மாதிரி இல்யூஷன் ட்ரிக்கா தான் யூஸ் பண்ணிருக்காரு ஹிட்ச்காக். அந்த கத்தியோட எட்ஜ்ல பிளட் மாதிரி தடவிட்டு உடம்புல இருந்து வெளியில எடுக்கிற மாதிரி ஒரு ஷாட்டை ஷூட் பண்ணிட்டு அதை எடிட்ல ரிவர்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அது உடம்புல இறங்குற மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆயிருக்கு. ஸ்டில் இந்த சீன்லயுமே கூட அந்த ஒரு சின்ன ஷாட்லயுமே கூட கத்தி ஸ்கின்ல படவே படாது. எல்லாமே எடிட் பேட்டர்னோட மேஜிக் தான்.
மியூசிக் தான். அந்த மர்ம உருவம் கத்தியை வச்சுட்டு கையை வாங்குது, மேரியனுடைய ரியாக்ஷன், அந்த ரத்தம் தெரிக்குதுன்னு எல்லாமே தனித்தனி ஷாட்ஸ் தான். ஆனா எல்லாத்தையும் மாத்தி 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 வேகமா அவ்வளவு ஃபாஸ்டா காட்டும் போது நிஜமாவே கத்தி உடம்புல பட்டா மாதிரியும் பட்டு ரத்தம் தெரிகிற மாதிரியும் ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகுது. கேமரா மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கேமரா மூவ்மெண்ட்ன்றது பெருசா இந்த சீன்ல கிடையவே கிடையாது. எல்லாமே தனித்தனி ஸ்டடி பிளாக்ஸ் மட்டும் தான். அகைன் இந்த ஃபாஸ்டான கட்ஸ்னால அங்க கேமரா ஹெவியான ஒரு மூவ்மெண்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு எனர்ஜி, ஒரு கேயாட்டிக்கான இல்யூஷன் கிரியேட் ஆகும். கேரக்டர் ஃபீல் பண்ற அந்த பயத்தை ஆடியன்ஸும் ஃபீல் பண்ணோம் அப்படின்னு எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்ஸ்ல தான் இந்த சீனை ஷூட் பண்ணிருக்காரு ஹிச்காக். ஆக்சுவலா இந்த சீனுக்காகவே ஒரு டம்மி பொம்மை மாதிரி ஒன்னு ரெடி பண்ணி அதுக்குள்ள வந்து பிளட் எல்லாம் வச்சு எங்க குத்துனாலும் ரத்தம் தெரிகிற மாதிரிலாம் ப்ரொடக்ஷன்ல செட் பண்ணிருக்காங்க. ஆனா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சீனுடைய அடுத்த முக்கியமான ஆஸ்பெக்ட் இதோடைய மியூசிக்கும் சவுண்டும். இந்த மர்ம உருவம் உள்ள வந்து கர்டனை கையை வச்சு திறக்கிற வரைக்கும் இந்த சீன்ல மியூசிக்கே கிடையாது. ஒன்ஸ் அதில் கையை வச்சு திறக்கும் போது பெர்ஃபெக்ட் சிங்க்ல அந்த மியூசிக் ஆரம்பமாகும். ஆடியன்ஸ் எல்லாம் அலற ஆரம்பிப்பாங்க. இந்த கேரக்டர் கத்துறதையும் கத்தி குத்துறதையும் சிம்பலைஸ் பண்ற மாதிரி இருக்கும் பெர்னார்ட் ஹெர்மனுடைய ஸ்கோர். ஓஹோ, இந்த படத்துல இந்த மியூசிக் வருதா அப்படின்னு என்ன மாதிரியே நீங்களும் ஆச்சரியப்பட்டிருந்தா அது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கத்தி குத்துற சவுண்டுக்காக கசாபா மெலன் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து அதுல குத்தி கரெக்டா அந்த ஆடியோ மட்டும் தனியா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. கான்ஸ்டன்டா அந்த ஷவர்ல இருந்து தண்ணி கொட்டுற சவுண்டு, மேரியனுடைய அலறல், இந்த கர்டன் நகர சவுண்டுன்னு இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த சீனுக்கு செம்ம எஃபெக்ட் கொடுத்துருக்கு. இந்த ஐகானிக்கான ஷவர் சீன் ஆரம்பிச்சு முடியும் போது ஒரு 3 மினிட்ஸ் தாண்டி இருக்கும். ஆனா கரெக்டா அந்த கத்தி குத்தி அவங்க சாகுறாங்க இல்லையா, அது மொத்தமே 45 செகண்ட் தான். அந்த 45 செகண்ட் ஷூட் பண்றதுக்கு 7 நாள் ஷூட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு சின்ன சீக்வன்ஸை 78 டிஃபரெண்ட் கேமரா ஆங்கிள்ஸ்ல கேப்சர் பண்ணதா சொல்லியிருக்காரு ஆல்ஃபிரட் ஹிச்காக். அவரே சில பேட்டிகள்ல 70 அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஹிச்காக் சொல்றாங்க நாங்க ஒத்துக்க மாட்டோம், நாங்களே ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சில சினிமா ஆர்வலர்கள் படத்தை பார்த்து ஷாட் பை ஷாட் ஆராய்ச்சி பண்ணி ஃபைனல் கட்ல 60 ஷாட் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எப்படி இருந்தா என்ன, கத்தி உடம்புல படாமையே இம்ப்ளைடு வயலன்ஸை வச்சு ஆடியன்ஸை டெரரைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத காமிச்சிருக்காரு ஹிச்காக். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் உண்மையான பயம் அப்படிங்கிறது ஆடியன்ஸோட மைண்ட்ல தான் இருக்கு. ஒரிஜினலா இந்த சீனை ரொம்ப ஷார்ட்டா தான் பிளான் பண்ணியிருந்தாரா ஹிச்காக். ஆனா டெவலப் பண்ண பெருசாயிடுச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த சீன்ல யூஸ் பண்ணப்பட்ட அந்த பிளட் இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலா சாக்லேட் சிரப்பா. ஏன்னா இந்த படம் பிளாக் அண்ட் ஒயிட் தான் ஷூட் பண்ணிருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்க்கும்போது சாக்லேட் சிரப்போட டெக்ஸ்டர் பிளட்டை விட நல்லா இருந்துச்சா, நிஜமான ஒரு பிளட் மாதிரியே இருந்துச்சா, அதனால சாக்லேட் சிரப்பை யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த பாயிண்ட் வரைக்கும் ஆக்சுவலா இந்த சீன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனா ஒன்ஸ் இந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத்தமா இந்த படத்துடைய ஜானரே மாறின மாதிரி இருக்கும். இந்த சீனை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிவியாஸ்லாம் இருக்கு. இந்த சீன்ல அந்த மர்ம உருவம் அப்படிங்கிறது இந்த நார்மன் பேட்ஸ் கேரக்டர் தான். நார்மன் பேட்ஸா நடிச்சது ஆந்தனி பெர்கின்ஸ். ஆனா இந்த ஷூட்டிங் முழுக்க ஆந்தனி பெர்கின்ஸ் இல்லவே இல்லை. அவர் வேற ஒரு ஷூட்டிங்ல இருந்தாரா. அவருடைய முகத்தை காமிக்காம சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கறதுனால பாடி டபுள் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஜேனட் லீ கேரக்டருக்கும் சில க்ளோஸ்அப்ஸுக்கு சில நியூட் ஷாட்ஸுக்கு ஒரு ஸ்டன் டபுள் பாடி டபுள் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த சீன் ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில நான் எப்பயுமே ஷவர்ல குளிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜேனட் லீ. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு ட்ராமாவா இருந்தது. அது அப்ப ஹாலிவுட்ல ஹேஸ் கோடுங்கிற சென்சார் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அது இப்ப இருக்கிறதோட பயங்கர ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ். எனக்கு கிட்டத்தட்ட இப்ப நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ற மாதிரியான ரூல்ஸ் தான் நினைக்கிறேன். அதை பத்தி நான் இன்னொரு எபிசோட்ல உங்களுக்கு டீடைலா சொல்றேன். அந்த ரூல்ஸ் படி இந்த சீன்ல நிறைய அப்ஜெக்ஷன்ஸ் சென்சார் ஆஃபீஸர்ஸ் இருந்திருக்கு. முக்கியமா இந்த சீன்ல நாங்க நியூடிட்டியை பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சில சென்சார் ஆஃபீஸர்ஸ் சொல்லியிருக்காங்க. சில பேர் பார்க்கல, ஆனாலும் கொஞ்சம் குழம்பிருக்காங்க. இது நியூடிட்டி இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்ல இருந்திருக்காங்க. சரி, நான் நியூடிட்டிலாம் எல்லாமே ப்ராப்பரா எடிட் பண்ணி அனுப்புறேன் அப்படின்னு ஆல்ஃபிரட் ஹிச்காக் கொண்டு போயிட்டு திரும்ப எதுவும் எடிட் பண்ணாம திரும்ப அப்படியே அந்த சீன் அமைச்சிருக்காரு. இப்ப முதல்ல நியூடிட்டி பார்த்தோம்னு சொன்னவங்க பார்க்கலன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலன்னு சொன்னவங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த கன்ஃபியூஷன்லயே இந்த சீன் தப்பிச்சிருச்சு. ஆனா யூகே, அயர்லாந்து மாதிரியான நாடுகள்ல சில அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் ரேஸ் பண்ணிருக்காங்க. பட் இப்ப இந்த படத்தோட அன்கட் வெர்ஷனே கிடைக்குது. எங்க கிடைக்குது உங்களுக்கே தெரியும். இந்த சீனுக்குன்னு ஏன் இந்த படத்துக்குன்னு ஆல்ஃபிரட் ஹிச்காக் பெருசாலாம் ஒன்றும் செலவு பண்ணல. பயங்கரமா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி விஷுவல் எஃபெக்ட்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணல. ரொம்ப பேசிக்கான கேமரா ஆங்கிள்ஸ், எடிட்டிங், மியூசிக், சவுண்ட் டிசைன், கேரக்டர்ஸோட ரியாக்ஷன், இதை வச்சு முக்கியமா ஆடியன்ஸோட மைண்ட்ல இருக்கிற பயத்தையும் யூஸ் பண்ணி அதையும் மேனிபுலேட் பண்ணி காலத்துக்கும் மறக்க முடியாத ஒரு சீன் எடுக்க முடியும் அப்படிங்கறத காமிச்சிருக்காரு ஹிச்காக். ஒருவேளை இப்ப இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ் இந்த மாதிரியான சீன்லாம் யோசிச்சாங்கன்னா தியேட்டர்ல படம் பார்க்குற நம்ம மேலேயே ரத்தம் தெரிச்சிருக்கும். அந்த அளவுக்கு பிளட் யூஸ் பண்ணி சேச்சுரேட் பண்ணிருப்பாங்க. நல்ல வேளை ஹிச்காக் எடுத்து முடிச்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு எப்ப இந்த சீனை பார்த்தாலும் ஸ்பாய்லர்ஸ் தெரிஞ்சு பார்த்தாலுமே கூட கண்டிப்பா பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது பயங்கர டெரரா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் முக்கியமா இந்த சீன்ல நம்ம கண்ணுல என்ன காட்டினாங்க அப்படிங்கறத தாண்டி என்ன இருக்க முடியும்னு இல்லாததை இம்ப்ளை பண்ணாங்க இல்லையா, அதுதான் இந்த சீனுடைய சக்சஸ் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. அண்ட் உலக சினிமா வரலாற்றிலேயே இந்த சீன் மாதிரி வேற எந்த சீனையும் இவ்வளவு தூரம் யாரும் அலசிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த சீனை பத்தி அவ்வளவு வீடியோஸ் இருக்கு, எஸ்ஏஸ் இருக்கு, இன்டர்வியூஸ் இருக்கு, டாக்குமெண்ட்ரிஸ் கூட இருக்கு. ரூபம் இருந்தா அதையும் நீங்க தேடி பார்க்கலாம். அடுத்த எபிசோட்ல கண்டிப்பா அந்த இன்ட்ராகேஷன் சீனை எடுத்துட்டு வரேன்.